அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். செய்திகள் தொடரும். பாலஸ்தீன் மக்களுக்கு சாப்பிடவும் கூட கொடுக்காம பட்னியில் போட்டு கொலை செய்த இஸ்ரேல் இராணுவத்துக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள் உதவியினமே அவங்களுக்கு இப்போ பதவிகள் நீக்கப்பட்டனால் அவங்களை கைது பண்ணும் முறை போலீஸார் முன்னெடுக்கங்களை எடுத்துக்கொண்டு வருகிறமே. இருப்பின் வெளிநாட்டு செய்திகள். பாகிஸ்தானில் பெட்ரோல், டீசல் மற்ற நாடுகளில் வாங்கக்கூடிய வசதிகள் இப்போ தேவையில்லை என்றும், அந்த வசதிகள்லாம் அதே நாட்டில் தயாரிக்கக்கூடிய எல்லா வசதிகளும் வந்துவிட்டது என்று புதிய சிறப்பு. பாகிஸ்தான் இஷ்டத்துக்கு எல்லா வேலைகளையும் செய்து கொண்டு வருவது முஸ்லிம்கள் சமூகத்துக்கு நன்மைகளை கொடுக்கிறது. உள்நாட்டு செய்திகள். பிரதமர் ஒரு நேர்மையான ஒருவர் தெரிவு செய்து இருந்தாலும் ஒரு எம்பி முஸ்லீம் எம்பி ஒருத்தர் இதை தெரிவு செய்யப்படவில்லை என்று இலங்கை மக்கள் மத்தியில் சின்ன பேச்சுகள், மறுமுகமான பேச்சுக்கள் நடந்து கொண்டு இருக்கிறமே. அது மட்டும் இல்லாமல் ஒரு குழுவினர் என்று ஒன்றை இலங்கை உருவாகும் போது இதுக்கு பின்வார தலைவர்மார்கள் நேர்மையாளர்களை இருப்பார்களா என்று ஒரு சந்தேகமும் இருக்கிறது. இலங்கை தொடர்பான விடயங்கள். இலங்கையில் தமிழ் பேச்சுக்கு இது இல்லை என்று சிங்கள மொழி தான் தாய்மொழி என்று அந்காலத்தில் நடைபெற்றது. 2023 2015 வருடங்காட்டி இந்த யுத்தம் நடந்ததில் 2003 ரணில் விக்ரமசிங்கம் ஜனாதிபதியாக பதவியேற்றார். அப்போது அந்த பதவியில் இருந்தவர்களால் கொஞ்சம் ஒரு 5 வருஷத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டமை. அதுக்கு பிறகு செங்கல் சைட்டுகளை விட்டு மற்ற பகுதிகளில் யுத்தங்கள் நடைபெற்றமை. புலி குடும்பத்தை அழித்தோம், புலி தலைவர் அழித்தோம் என்று நாங்கள் இராணுவங்கள் கூறிவிட்டார்கள். இலங்கை இராணுவங்கள் தமிழ் மொழியை மதிக்காத அந்த இராணுவம் தமிழ் மொழியை மறைச்சிருந்தால் புலிப்படை என்று அந்நேரத்தில் எதுக்காக உருவாகிக்கப் போகுது? புலிப்படை என்று உருவாகினதுக்கு காரணமே இராணுவம். ஆனால் அதை புலிப்படைக்கு மேலேயே தவறை போட்டு விட்டு அவங்கள் தப்பித்து கொள்ள பார்த்தார்கள். ஆனால் இப்போ நம்ம சந்திரநாயகம் கூட 1996 கூட அவரும் கூட தமிழவர்களை மன்னிக்கவில்லை. அப்படி என்றால் இதுக்கு பின்பு பெரிய யுத்தங்கள் போனது. ஆனால் இப்போ இது 2015 முடிந்து விட்டமை. அதுக்கு பின்பு 2023 இதுதான் ரணில் விக்ரமசிங்கம் திரும்பி பதவியேற்றார். ஆனால் 2022 மஹிந்த குடும்பத்தை அடித்து தொடுத்துற காலமும் வந்தமே. அதுக்கு பின்பு 2024 நம்ம ஜனாதிபதி பதவியேற்று நல்ல விஷயங்களை மதம் வெறுப்பாக்காமல் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டு வரார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபஸ்லு.